கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி ஃபார் கால் 7679752266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373. மேடம், பிரபல தமிழ் மற்றும் தெலுங்கு பாடகியான கல்பனா ராகவேந்திரா அவங்க ஹைதராபாத்தில் இருக்க நிஜாம்பேட் அப்படின்ற இடத்துல இருக்க அவங்களுடைய சொந்த வீட்டில் சுயநினைவு இழக்கப்பட்ட நிலையில் போலீஸாரால் மீட்கப்பட்டிருக்காங்க. இந்த செய்தி தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது என்ன நடந்தது அப்படின்றத விரிவாக பார்க்கலாம். நான் நஜ்மா. பொதுவாகவே கல்பனா ராகவேந்திரா அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லணும்னா நம்ம நிறைய பாடல்கள் அவங்களது கேட்டிருப்போம். பட் அவங்க தான் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள்ல தெரியாது. ஆனால் நம்மளை விட நம்ம வீட்டில் இருக்க அம்மா அப்பா கிட்டேயோ தாத்தா பாட்டிக்கிட்டேயோ கல்பனா ராகவேந்திரா யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, அவங்க பாடின புது பாடல்களை தாண்டி கிட்டத்தட்ட நம்ம கேட்குற எல்லா பழைய பாடல்கள் இருக்குல்ல, நம்ம தாத்தா காலத்து பாடல்கள்லேருந்து எல்லா பாட்டையும் அவங்க மேடை கச்சேரிகளில் பிரபலமாக இருக்க ஜாம்பவான்கள் கூட பாடின காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம். சொல்லணும்னா எல்லார் வீட்லேயும் தினம் தினம் கல்பனா பாடுற அந்த பழைய பாடல்கள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கணும். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லா பாடல்களையுமே பாடியிருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா அந்த பாடலை நம்ம அப்போது அந்த காலத்தில் நம்ம கேட்டதுக்கு இணங்க இந்த காலத்தில் ஒரு பாடகி பாடுறாங்கன்னா அது கண்டிப்பாக கல்பனா ராகவேந்தர் அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். இதை தாண்டி கல்பனா ராகவேந்தர் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி அந்த கல்யாணம் செட் ஆகாத நிலையில் கணவனை பிரிஞ்சு நிஜாம்பேட்டில் ஒரு வீடு எடுத்து அவங்க தங்கி இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த நிலையில் அந்த ஃப்ளாட்டில் இருக்கவங்க கூடியவங்க எல்லாருமே அப்பப்போ மீட்டிங் போடுறதா சொல்கிறாங்க, ஃப்ளாட்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அதுக்காக கல்பனா அவர்களை 2-3 நாளாக தொடர்பு கொண்டிருக்காங்க. பட் அந்த வீட்டில் யாருமே இல்லை, ஏன்னா லாக்காயே இருந்திருக்குன்னு அவங்களும் போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் 3 நாள் ஆகியும் தொடர்ந்து இந்த மாதிரி கல்பனா வீட்டில் இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒருவேளை ஏதாவது அவங்களுக்கு ஆயிருக்குமோன்ற சந்தேகத்தில் அவங்களுடைய கணவருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்க கணவர் சென்னையில் இருந்திருக்காங்க. அவர் தொடர்பு கொண்டும் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிஜாம்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்படுது. போலீஸ்காரங்கெல்லாம் வராங்க. வந்த உடனே வீட்டை ஆக்ரோஷமாக உடைக்கிற காட்சிகள்லாம் வெளியாகிருக்கு. வெளியாகி உள்ளே போய் பார்த்தோம்னா கல்பனா அவர்கள் அவங்களுடைய பெட்டில் குறிப்பாக சொல்லணுன்னா அவ்வளவு மயங்கிய நிலையில் 3 நாளாக அவங்க படுத்து இருந்திருக்காங்க, மயக்க நிலையிலே. அதுக்கப்புறம் அங்கே செக் பண்ணதில் கல்பனா அவர்களுடைய கைக்கு பக்கத்திலேயே சில டேப்லெட்ஸும் விழுந்திருக்கு. இதனால் போலீஸ்காரங்க ரொம்ப சந்தேகப்பட்டு உடனே கல்பனா அவர்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு தீவிர சிகிச்சை வென்டிலேட்டரில் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்களும் சிகிச்சை பெற்று வராங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம்னா கல்பனா அவர்களுடைய தந்தை ராகவேந்தர் இசையமைப்பாளராக இருந்தாலும் அவருக்கு பல இடங்களில் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பின்தள்ளப்பட்டிருக்கிறதாவும் சில செய்திகள் சொல்லப்படுது. கல்பனா அவர்களுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகான குரல் கொண்ட ஒரு நடிகை. அவங்க குரல்லையும் சரி, அவங்களுடைய நடை உடை பாவனைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீக தன்மையை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருமே அதை உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளவு அழகான ஒரு பாடகி அவங்க. அவங்களுக்குமே திறமை இருந்தும் பல இடங்களில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக அவங்க 5 வயசுலேருந்தே பாடிட்டு வரதாகவும் சொல்கிறாங்க. அதே போல் சில படங்களில் நடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் தான் ஒரு அன்லக்கி அப்படின்றத அவங்க பல இடங்களில் உணர்ந்ததாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. திருமணம் நடந்து வாழ்க்கை அதுக்கப்புறம் மாறும் அப்படின்னு நிலையில் இவங்க இந்த அவங்க சிங்கர், ஒரு பாடகி அப்படின்றதை மறந்து குடும்ப வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையில் நிறைய சித்திரவதைகளை அவங்க அனுபவிச்சதா அந்த காலத்தில் சில தகவல்கள் வந்ததாகவும் சில ஊடகங்களில் தகவல் வெளியாகிருக்கு. அதை பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததாகவும் நிறைய சிரமங்களை அவங்க அந்த திருமண வாழ்க்கையில் அனுபவிச்சதாகவும் சொல்கிறாங்க.
அதனால தான் வந்து அந்த திருமண வாழ்க்கையை விட்டு அவங்க தனியாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதை தாண்டி அவங்க அம்மா வந்து ரொம்ப நோயுற்று இறந்ததாகவும், அவங்க அப்பா வந்து கடந்த 2020 வந்து கண் பார்வையிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் சமாளிக்க முடியாமல் யாரோட துணை இல்லாமல் கல்பனா அவங்க வந்து ரொம்ப மன உளைச்சலில் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அதுதான் ஒரு வேளை காரணமாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் சந்தேகப்படுறாங்க. இதில் நம்ம உற்று நோக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, கல்பனா அவர்கள் வந்து 3 நாளாக கதவு திறக்கல. இப்போ அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் வந்து சந்தேகப்பட்டு வீட்டில் போய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்றது. அவங்க வந்து முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து அவங்களுடைய 5 வயசில், குறிப்பாக பாடகியை தான். அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணதே இளையராஜா அவர்கள் தான். நம்ம எல்லாருமே வந்து போடா போடா புண்ணாக்கு அப்படின்ற பாட்டை கேட்டிருப்போம்ல, அந்த பாட்டில் வர அந்த ஒரு பையன் பாடுவார் ஃபஸ்ட்டு வந்து, அந்த பையனோட குரலே வந்து கல்பனா ராகவேந்தர் அவங்களுடைய தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அவங்களுடைய நிறைய பாடல்களை நம்மளுடைய வளர்ந்து வர வயசுகளை நம்ம பார்த்துருப்போம். குறிப்பாக சொல்லணும்னா தாஜ்மஹால் படத்தில் வர திருப்பாச்சி அருவால, அதுக்கப்புறம் ஜோதிகா அவர்களுடைய பெண்ணே நீயும் பெண்ணா, அதுக்கப்புறம் ஸ்ரேயா அவர்களுடைய நீ வரும்போது, இந்த பாடல்கள் எல்லாம் மறக்கவே முடியாது இல்லையா? இது எல்லாத்தையுமே பாடினவங்க கல்பனா ராகவேந்தர் தான். குறிப்பாக அவங்க அப்பாவை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வைதேகி காத்திருந்தால் படத்தை பார்த்துருப்பீங்கல்ல, அந்த படத்தில் ரேவதி அவங்களுக்கு அப்பாவை ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவர் தான் கல்பனா ராகவேந்தர் அவங்களுடைய தந்தை. அவர் பேர் ராகவேந்தர். அவர் வந்து சென்னையில் இருக்க KK நகரில் தான் தங்கியிருந்தார். குறிப்பாக சொல்லணுன்னா அவர் பெரிய இசையமைப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படங்கள்ல அவருக்கு இசையமைப்பாளராக நிறைய விஷயங்கள் கிடைக்காத நிலையில் நடிகராக அவர் சில படங்களில் ஜொலிச்சதையும் நம்ம பார்த்துருப்போம். கல்பனா ராகவேந்திர அவங்களுடைய அம்மாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சுலோஷனா, அவங்களுமே ஒரு சிங்கர் தான். இந்த நிலையில் வந்து சில நாட்கள் வந்து கல்பனா வந்து வெளியில் வராமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து சூப்பர் சிங்கரில் வந்து அவங்கள ஜட்ஜெல்லாம் பார்த்துருப்போம். அது ஆக்சுவலி வந்து பாடகியாக அவங்க ஃபேமஸ் ஆனதை தாண்டி ஜட்ஜாக வந்தப்போ நம்ம எல்லோருடைய மனசுலையுமே வந்து அவ்வளவு ஈர்க்கப்பட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்லணும். அவங்க பேசுகிறதா இருக்கும், அவங்க வந்து குழந்தைங்களை கொஞ்சிற விதமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே நடத்துகிற விதமாக இருக்கட்டும், நம்ம வந்து அந்த டிவியில் பார்க்கும்போதே வந்து அவ்வளவு ஆசையாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. இதை தாண்டி வந்து கல்பனா அவர்கள் வந்து இந்த மன உளைச்சலில் வெளியே வர நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம முக்கியமாக பார்க்கணுன்னா, இந்த காது கேளாத, வாய் பேச முடியாத நிறைய குழந்தைகளை வந்து அந்த ட்ரெயின் பண்ணுவாங்கள்ல சொல்லி கொடுத்து, அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு உதவுற குணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்களுக்கு இந்த நிலைமையா அப்படின்றது நிறைய பேர் வந்து கேட்ட உடனே ரொம்ப கஷ்டத்தில் உள்ளாயிருக்கேன் அப்படின்னு இந்த ஃபீல்டில் சொல்கிறாங்க. நமக்குமே வந்து அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையாகவே வந்து கல்பனாக்கு என்ன ஆச்சு, எதுக்காக அவங்க வந்து வீட்டில் இருந்து இந்த தூக்க மாத்திரைகள்லாம் போட்டாங்க, பின்னணி என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் விசாரணை தான் போயிட்டுருக்கு. தகவல்கள் இன்னும் வெளியாகலை. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி ஃபார் கால் 7679975266. நவபாஷானத்தில் வாராகி. வியாதிகள் தீர, கெட்ட சக்திகள் நீங்க, கடன் நீங்க, தொழில் பெருக நவபாஷான நீர், திருநீர், சந்தனம் வழங்கப்படும். செவ்வாய், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் அருள்வாக்கு சொல்லப்படும். வாராகி அம்மனின் அருளால் அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படும். தொடர்புக்கு 7397533373.